டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 12th உடைய ரிசல்ட் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. வாங்க இப்போ உங்களுடைய மார்க்ஸுக்கு என்ன மாதிரி கட் ஆஃப் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பிஎஸ்சி நர்சிங் ஃபார்மாடி 19 பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு கட் ஆஃப் கால்குலேஷன் உடைய வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200க்கு கால்குலேட் பண்ணுவோம். நீங்க பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்க சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கும் இல்லையா? அதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல பயாலஜிய 100க்கு நீங்க எழுதிருப்பீங்க. 100க்கு என்ன மார்க்கோ அந்த ஃபுல் மார்க் அப்படியே வச்சுக்கோங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை டிவைடட் பை 2 ஆக்கி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சோ டோட்டலா இந்த பயாலஜி பிளஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டிவைடட் பை 2 எவ்வளவோ அதுதான் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ். அதுதான் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் 200க்கு. சோ அதே மாதிரி நீங்க பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இந்த பாட்னி, சுவாலஜிக்கு பதிலா எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸா எடுத்து படிச்சிருப்பீங்க இல்லையா? அக்ரிகல்ச்சரோ, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜியோ, மைக்ரோபயாலஜியோ அல்லது நர்சிங் இந்த மாதிரி எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ஸை நீங்க ஆட் பண்ணணும். சோ பியூர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 4 சப்ஜெக்ட்ஸையுமே நீங்க டிவைடட் பை 2 கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுடைய கட் ஆஃப் 200க்கு. சிஎஸ் குரூப் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தவங்க மெடிக்கல் கோர்சஸ் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தானே உங்களுக்கு ரைஸ் ஆகுது. எஸ் அஃப்கோர்ஸ் நீங்க பண்ணலாம். பட் இந்த எல்லா பாராமெடிக்கல் கோர்சஸும் படிக்க முடியாது. நீங்க படிக்கக்கூடிய கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் குரூப்பா இருக்கிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பா இருக்கிறீங்க அப்படின்னா பிஏ, எஸ்எல்பி, பிஃபார்ம், ஃபார்மாடி, ஆப்டோமெட்ரி இந்த 4 கோர்சஸுமே நீங்க படிக்கிறதுக்கு எலிஜிபிள். நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இந்த மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்ட்ஸை தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். மேக்ஸ் as it is 100க்கு ஃபுல் மார்க் வச்சுக்கோங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை டிவைடட் பை 2 ஆல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுடைய கட் ஆஃப் 200க்கு வெயிட்டேஜ். அதே மாதிரி நீங்க சிஎஸ் பயோ குரூப்பா இருக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸை விட்டுருங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும் எடுத்துக்கோங்க. பயாலஜி அப்படியே ஃபுல் மார்க்குக்கு வச்சுட்டு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை டிவைடட் பை 2 ஆல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுடைய கட் ஆஃப். சோ இந்த 4 குரூப்பும் எலக்டிவ்க்கும் நீங்க பிஎஸ்சி நர்சிங் ஃபார்மாடி 19 பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு 200 வெயிட்டேஜ் கட் ஆஃப்க்கு இந்த சப்ஜெக்ட்ஸை வச்சு தான் நீங்க என்ன பண்ணணும்னா கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாராமெடிக்கல்ல டிப்ளமோ நர்சிங் அதர் டிப்ளமோ கோர்சஸ் 25 கோர்சஸ் இருக்கு. இந்த டிப்ளமோ கோர்சஸ்க்கு நீங்க எவ்வளவு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100க்கு தான் நீங்க கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நீங்க பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்ஸை எடுத்துக்கோங்க. பயாலஜியை 100 2 ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை 4 ஆல டிவைட் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சோ பயாலஜியை டிவைட் பண்ண 2 ஆல கன்வெர்ட் பண்ண மார்க்கும் 4 ஆல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை கன்வெர்ட் பண்ண மார்க்கையும் தான் நீங்க கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி 100க்கு நீங்க வெயிட்டேஜ் வந்து பார்க்கணும். நீங்க பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நீங்க இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் டிவைடட் பை 4 ஆல கட் ஆஃப் கால்குலேட் பண்ணா 100க்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே இந்த பாட்னி, சுவாலஜிக்கு பதிலா நீங்க ஏதாவது எலக்டிவ் அல்லது ஒகேஷனல் சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருந்தாலுமே அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்க ஆட் பண்ணி டிவைடட் பை 4 ஆல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுடைய டிப்ளமோ நர்சிங் அதர் டிப்ளமோ கோர்சஸ் உடைய 100க்கு வெயிட்டேஜ் ஆஃப் கட் ஆஃப் மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ் வந்து வெட்னரி கோர்ஸ். இந்த வெட்னரி கோர்ஸ்க்கு நீட் ஸ்கோர் இல்லாம கண்டிப்பா படிக்க முடியும் உங்களுடைய 12th மார்க்ஸை வச்சேவும். எப்படின்னு கேக்குறீங்களா? தனுவாஸ்ல அதாவது தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில நம்மளுக்கு 85% ஆஃப் சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. அதுல உங்களுடைய 12th மார்க்ஸ் போதும், நீட் மார்க்ஸ் வேண்டாம். அதே இது நீங்க விசிஐ வெட்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியால படிக்கணும் அப்படின்னா 15% ஆஃப் சீட்ஸுக்கு நீட் ஸ்கோர் வந்து வேணும். நீங்க இந்த வெட்னரி கோர்ஸ் தனுவாஸ்ல படிக்கணும் அப்படின்னா நீங்க பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்ஸும் 200க்கு கால்குலேட் பண்ணணும். பயாலஜி as it is 100க்கு வச்சுக்கோங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை டிவைடட் பை 2 ஆல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுடைய கட் ஆஃப். நீங்க பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இந்த 4 சப்ஜெக்ட்ஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 ஆல டிவைட் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுடைய 200 கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் வெயிட்டேஜுக்கு வெட்னரி கோர்சஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர். இதுல வந்து இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. லைக் ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரிலாம் நீங்க இது படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி TNAUல வந்து நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணலாம். இதோடைய கட் ஆஃப் கால்குலேஷன் பாத்தீங்கன்னா 200க்கு. நீங்க பயோமேக்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 4 சப்ஜெக்ட்ஸையுமே நீங்க என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணி டிவைடட் பை 2 ஆல கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 200க்கு தான் நம்ம வெயிட்டேஜ் பாக்குறோம். இந்த மாதிரி நீங்க 4 சப்ஜெக்ட்ஸையும் டிவைடட் பை 2 ஆல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுடைய கட் ஆஃப். நீங்க பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், வொகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் கோர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இதுலயுமே நீங்க 4 சப்ஜெக்ட்ஸைய ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணி 200க்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ். நீங்க பிஇ, பிடெக், சிவில், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி எது படிக்கணும்னாலுமே நீங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலமா TNEA மூலமா நீங்க ப்ராசஸ் பண்ணலாம். இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கு கண்டிப்பா மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் எடுத்திருக்கீங்கன்னாலுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கக்கூடாது. மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் தான் எடுக்கணும். மேக்ஸ் 100
200க்கு அப்படியே ஃபுல் மார்க்கா வச்சுக்கோங்க. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சோ மேக்ஸ் பிளஸ் ஃபுல் மார்க் அண்ட் டிவைடட் பை பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 2 கன்வெர்ட் பண்ண மார்க் தான் உங்களுக்கு 200க்கு வெயிட்டேஜ் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கிடைக்கும். அதை தான் நீங்க கால்குலேட் பண்ணி இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு ப்ராசஸ் பண்ணணும். நீங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல நீங்க வந்து படிக்கணும் அப்படின்னா டிஎன் காசா மூலமா நம்ம வந்து அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணலாம். அதுக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணணும். சோ உங்களுக்கு எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா எந்த குரூப்லனாலும் நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, அதுல லாங்குவேஜை மட்டும் விட்டுருங்க. இங்கிலீஷ் தமிழை விட்டுட்டு மீதி என்ன சப்ஜெக்ட்ஸோ மீதி வந்து 4 சப்ஜெக்ட்ஸ் 6 பாடத்துல லாங்குவேஜ் 2ஐயும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்ட்ஸை மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. 400க்கு நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 சப்ஜெக்ட்ஸும் 100க்கு அப்படியே வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணீங்கன்னா 400க்கு எவ்வளவு வருதோ அதுதான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு கூடிய கட் ஆஃப் கால்குலேஷன். நீங்க எந்த குரூப்பா இருந்தாலும் லாங்குவேஜை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டு சப்ஜெக்ட்ஸை மட்டும் மேஜர் சப்ஜெக்ட்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சோ 400க்கு ஹோப் உங்களுக்கு இப்ப வந்து நல்ல கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இமீடியட்டா உங்களுடைய கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி எவ்வளவு கட் ஆஃப் மார்க்ஸ் வருதுன்னு பாருங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் உடைய கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.